கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய வாரத்திலும் அப்போ உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றும் பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க ஒவ்வொருவரையும் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. கடைசியா உங்க எல்லாருக்காக நான் ஜெபிப்பேன். ஏசப்பா நிச்சயமாக உங்க எல்லாருக்கும் அற்புதத்தை செய்வாங்க. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். Matthew 6 chapter verse 8. நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, நீங்க வேண்டிக் கொள்றதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அப்பா அறிந்திருக்கிறாங்க. அதனால நீங்க எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம், அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். அப்பா சொல்றாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். ஐ வில் பி டூ இன் எ ரைட் டைம். எல்லாவற்றையும் நான் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நான் பெர்ஃபெக்டா செய்வேன். உங்களுக்கு எப்ப தேவை என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாய் நான் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களோடு கூட பேசுறாங்க. சங்கீதக்காரர் தாவீது 139ஆம் அதிகாரம் 4வது வசனம், சாம்ஸ் 139 verse 4, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். நான் பேசுறதுக்கு முன்பாகவே அப்பா நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு அதை தான் அப்பா மீண்டும் மீண்டுமா உங்களுக்கு சொல்றாங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். நிச்சயமாக அப்பா அதை உங்களுக்கு செய்வாங்க. ஏன் அதை உங்களுக்கு செய்வாங்க? அதே 6ஆம் அதிகாரத்துல மீண்டுமாய் நான் உங்களுக்கு படிக்கிற அதே வசனத்தை, உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்பாகவே, உங்கள் பிதாவை நோக்கி. இங்க ஏசப்பா சொல்றாங்க, அவருடைய பிதான்னு சொல்ல, அவருடைய அப்பான்னு சொல்ல, உங்கள் பிதா, நம்முடைய தகப்பனவர். அதுதான் அங்க மெயின் பாயிண்ட். நம்முடைய தகப்பன். எந்த தகப்பனும், எந்த நல்ல தகப்பனும் நல்ல தாயும் பிள்ளைகள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. நல்ல தகப்பனும் நல்ல தாயும் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். மற்ற தகப்பனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன். ஏன்னா நமக்காக அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பூமிக்கு அனுப்பிச்சாங்க. போய் மரிக்கணும் என்றுக்காகவே அனுப்புனாங்க. எந்த தகப்பனும் தாயும் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது சாக வேண்டும் என்று சொல்லி பெற்றெடுக்க மாட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் பெற்றெடுப்பாங்க. ஆனா உங்க மேல அன்பு வைத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன், நாம் நன்றாய் இருக்க வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல இருக்கும் பொழுதும் நம்ம ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஏசப்பா வந்து பூமிக்கு அனுப்புனாங்க. இன்னைக்கு ஏசப்பாவுடைய ரகசிய வருகை இருக்கு. அதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். கரெக்ட், எல்லாம் ரைட்டு தான். அந்த ரகசிய வருகை வர வரைக்கும் நம்ம நல்லா சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ரகசிய வருகை வருது வருது வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாம பசியோடும் பட்டினியோடும் ஆசீர்வாதம் இல்லாம செழிப்பு இல்லாம பிச்சைக்காரராய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. இன்றைக்கே ஏசப்பா வந்தாலும் அந்த வர நேரம் வரைக்கும் நம்ம நல்லா சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் அப்பாவோட திட்டம். அதுதான் இன்னைக்கு அப்பா உங்களோட கூட சொல்ல சொன்ன வார்த்தை. பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் உங்களுக்கு சொல்றாங்க, அப்பாவுடைய ரகசிய வருகை எப்ப வேணாலும் இருக்கலாம், ஆனா அப்பாவுடைய ரகசிய வருகை வரைக்கும் நீங்க சந்தோஷமா சமாதானமா ஆசீர்வாதமா இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் அப்பா சொல்றான், 3 John 2ல, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. அதுதான் அப்பாவுடைய தேவ சித்தம். நீங்க எல்லாவற்றிலும் நல்லா இருக்கணும் தான் அப்பாவுடைய சித்தம். ஏன்னா அவர் உங்களுடைய தகப்பன். அதனால எல்லாவற்றிலும் நீங்க வாழ்ந்து சுகித்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க. அதே சங்கீதம் 139ல 1, 2, 3 வசனத்துல, சாம்ஸ் 139 1, 2, 3 வேர்ஸ்ல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இன்னைக்கு நீங்க நினைக்கிறீங்க உங்களை பத்தி அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. தாவீது சொல்லுகிறார், அப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க மூச்சு விடுறதுல இருந்து எல்லா காரியத்திலும் உங்களை பத்தி A to Z அப்பாவுக்கு தெரியும். உங்களை படைத்ததே அவர்தான். என் உட்கார்தலை என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். உங்க கடன் பிரச்சனை அப்பாவுக்கு தெரியும். உங்களுக்கு குழந்தை இல்லாம இருக்கிறது அப்பாவுக்கு தெரியும். உங்களுக்கு வீடு இல்லாம இருக்கிறது அப்பாவுக்கு தெரியும். உங்க பிசினஸ் டல்லா இருக்கிறது அப்பாவுக்கு தெரியும். உங்க பிசினஸ் ஃபிளரிஷ் ஆகக்கூடாதுன்னு அநேக காரியங்களை செய்து வைத்திருக்கிறது அப்பாவுக்கு தெரியும். உங்க காலேஜ்ல, உங்க ஸ்கூல்ல, உங்க வேலை ஸ்தலத்துல, இப்படி நீங்க என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களோ அது எல்லாம் அப்பாவுக்கு தெரியும்.
அடுத்த வசனம் பாருங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளில் எல்லாம் உமக்கு தெரியும். நான் நடந்தாலும் சரி, படுத்திருந்தாலும் சரி, அப்பா சூழ்ந்திருக்கிறார். எப்பொழுதும் உங்களை சூழ்ந்திருக்கிறார். என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சூழ்ந்திருக்கிறார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எபேசியன் 3rd chapter verse 20, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அல்லேலூயா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அப்பாவால எல்லாம் கூடும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல வரி வசூல் பண்ணுகிறவங்க பேதுருகிட்ட கேட்பாங்க, உங்க தலைவர் ஏன்பா வரி கட்ட மாட்டாரு அப்படின்னு கேட்பாங்க. அதை சொல்லலான்னு அவர் அந்த ரூமுக்குள்ள வரும் பொழுது ஏசப்பா பேதுரு சொல்லுகிறதற்கு முன்பாகவே ஏசப்பா கேட்டோன்னு பேதுருக்கு ஷாக்கு. நம்ம சொல்லவே இல்லை, அதுக்குள்ள இவருக்கு எப்படி தெரியும்? அதே போலதான் இன்றைக்கும் அப்பா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறாங்க. அதே பேதுருக்கிட்ட அப்பா சொல்லுவாங்க, நீ கடல்ல போய் முதலாவது அகப்படுகிற அந்த மீன் எடுக்கும் போது அந்த மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்கும். அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்து போய் நீ நம்ம எல்லாருக்காகவும் சேர்ந்து கட்டு என்று சொல்லுகிறார். பிரச்சனை தெரிந்தது மாத்திரமல்ல, அப்பாவுக்கு பிரச்சனை தெரியும். அதற்கான சொல்யூஷன் அப்பா கிட்ட உண்டு. எங்கேயாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கடல்ல போனானா ஒரு மீனா கிடைக்கும்? எவ்வளோ மீன் கிடைக்கும். அந்த அவ்வளோ மீன்லயும் பெர்ஃபெக்டா இந்த வெள்ளிப்பணம் இருக்கிற மீனை தான் பேதுரு பிடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆராய்ந்து முடியாதது. ஒரு குளத்திலே எவ்வளோ மீன் இருக்கு, ஆத்துல எவ்வளோ மீன் இருக்கு, கடல் சமுத்திரம் எவ்வளோ பெருசு, அதுல ஒரு மீன் கிடைக்கணும், அந்த மீன் வாயில வெள்ளிப்பணம் இருக்கணும். அப்பா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உங்களுக்கு எப்படி சோர்ஸ் கொடுக்கணும்னு அப்பாவுக்கு தெரியும். உங்களுக்கு சோர்ஸே அவர் தான். அந்த பிரச்சனை அறிந்தது மாத்திரம் இல்ல, அந்த பிரச்சனையை அப்பா ஆசீர்வாதமாக மாற்றி அநேகருக்கு, பேதுருக்கு மட்டும் இல்ல, ஏசப்பாவுக்கு மட்டும் இல்ல, கூட இருந்த எல்லாருக்காகவும் போய் கட்டு என்று சொல்லுகிறார். உங்கள் நிமித்தம் உங்க கூட இருக்கவங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா தருவாங்க. உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. நீங்க வேலை ஸ்தலத்துல இருந்தீங்கன்னா உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு உங்க மூலமா ஆசீர்வாதம் வரும். நீங்க காலேஜ்ல வேலை செய்யலாம், ஸ்கூல்ல வேலை செய்யலாம், இல்ல நீங்க பிசினஸ் பண்ணலாம். உங்கள் நிமித்தம் உங்க பிசினஸ் அப்பா ஆசீர்வதிப்பாங்க. உங்ககிட்ட வாங்குறவங்களுக்கு ஒரு பிளெஸிங் வரும், உங்களுக்கு சப்ளை பண்றவங்களுக்கு ஒரு பிளெஸிங் வரும். இப்படி உங்க மூலமா அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா தருவாங்க. அதனாலதான் ஆதியாகமம் 12:2 அப்பா சொல்லுவாங்க, நீ ஆசீர்வாதமா இருப்ப. நீ மட்டும் இல்ல, நீ அநேகருக்கு, எல்லாருக்கும் உன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று அப்பா சொல்லுவாங்க. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். அதே மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனம், மேத்யூ 6:31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இந்த காலை நேரத்தில் அப்பா மீண்டும் சொல்றாங்க, நான் எண்ணத்தை சாப்பிடுவேன், எண்ணத்தை உடுப்பேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக முக்கியமா தேவை சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் தான். அதுக்கப்புறம் தான் மற்றது. எங்க அப்பா அதான் சொல்றாங்க, நீ இந்த சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் கவலைப்படாத அப்படின்னா எதை குறிச்சு நீ கவலைப்படாது. எதை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடன் பிரச்சனை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு பிள்ளைகள் திருமணம் ஆகலைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு வியாதி வந்துடுச்சு, எனக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. அதனாலதான் அப்பா சொல்ல, நீங்க கவலைப்படவே வேண்டாம், எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்தில் அப்பா உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். 32ஆம் வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள், ஏசப்பாவை தேடாதவங்க தான் இதெல்லாம் தேடுவாங்க. நீங்க அஞ்ஞானிகள் அல்ல, ஏசப்பாவோட பிள்ளைகள் ஞானிகள். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு எதிர்காலத்தை அப்பா பார்த்துப்பாங்க. நீங்க சொல்றதுக்கு முன்பாகவே அப்பாவுக்கு தெரியும், என் பிள்ளைகளால எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லையேன்னு சொல்லி வேதனையோட கூட பார்த்து கொண்டு உங்க பிள்ளைகளை அப்பா பார்த்து கொள்ளுவார். அவங்க போன்ல அடிக்ட் ஆயிருந்தாங்கன்னா அதை மாற்ற அப்பாவுக்கு வல்லமை உண்டு. சரியா படிக்கலைன்னா கவலைப்படாதீங்க, அப்பா ஞானத்தை தருவாங்க. பிள்ளைகளோட எதிர்காலத்தை அப்பா பிரகாசிக்க பண்ணுவாங்க. பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லையேன்னு வேதனை அப்பா பிள்ளைகளை கொடுப்பார். எல்லா அற்புதத்தையும் அப்பா செய்வேன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மீண்டும் சொல்றாங்க, உங்க அப்பா பிதாவாகிய தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றது வேற யாரு? தீர்க்கதரிசி யாரும் இல்லைங்க, நம்முடைய அப்பா ஏசப்பா தான் சொல்றாங்க.
பரமபிதா அறிந்திரு. இந்த காலை நேரத்துல நீங்க கலங்கி திகைத்து கொண்டு பார்த்திருக்கலாம். அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு வேண்டியதை நான் அறிந்திருக்கிறேன். இன்று எல்லாவற்றையும் தரப்போறாரு. உங்க சுகம் தருவாரு, கடன் பிரச்சனையை நீக்கி போடுவாரு, உங்க வறுமையை தரித்திரத்தை மாற்றி போடுவாரு, உங்க பிசினஸ் ஃபிளரிஷ் பண்ணுவாரு, எல்லா அற்புதத்தையும் செய்வாங்க. 33ஆம் வசனம் மிக முக்கியமான வசனம். verse 33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க கொஞ்சமா கேட்குறீங்க, அப்பா கூட தருவாங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு இருந்தா போதுன்னு கேட்குறீங்க, அப்பா உங்களுக்கு பங்களா தருவாங்க. நீங்க சின்னதா ஒரு மோட்டார் சைக்கிள் வேணும்னு கேட்குறீங்க, அப்பா இருக்கிறதுலே காஸ்ட்லியானதை தருவாங்க. நீங்கள் சின்னதாக ஒரு சுகம் கேட்குறீங்க, அப்பா தெய்வீக சுகத்தை கொடுத்து மரணத்துக்கு ஏதுவான வியாதியை மாற்றி உங்களுக்கு அற்புதத்தை செய்வாங்க. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமா அற்புதம் செய்வாங்க. ஏன்னா அவர் உங்கள் பரமபிதா, உங்கள் அப்பா. நம்ம சேனலே வாக் வித் ஃபாதர். நீங்க ஆரம்ப காலத்துல அதை கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் அப்பா கூப்பிடணும்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலாக தொடர்ந்து நான் அப்பாவோட வார்த்தையை கொடுத்துருப்பேன். அவர் நம்முடைய அப்பா. கண்டிப்பா நமக்கு வேண்டியதை நிச்சயமாய் தருவார். இந்த நேரத்திலும் அப்பா உங்களுக்கு தருவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. நீங்க அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு இப்பொழுதே நீ அற்புதத்தை செய்கிறதற்காய், வல்லமை இறங்குகிறதற்காய், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இந்த ஜீவனுள்ள வல்லமை இறங்குகிறதற்காய், யார் யாரெல்லாம் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறாங்களோ இப்பொழுதே உங்களுடைய தெய்வீக சுகம் இறங்குகிறதற்காக, மரித்தோரையும் உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை இறங்குகிறதற்காக, பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது மரித்த சரீரம் இப்பொழுது உயிரோடு எழும்புகிறதுக்காய் நன்றி அப்பா. கிரியேட்டிவ் மிரக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திரம். இல்லாத கண்கள் உண்டாகிறதுக்காய் சோத்திரம், இல்லாத கால்கள் உண்டாகிறதுக்காய் சோத்திரம், கைகள் உண்டாகிறதுக்காய் சோத்திரம். பிறவிலேயே என்னென்ன உறுப்புகள் இல்லையோ இப்பொழுது அந்த கிரியேட்டிவ் மிரக்கல் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறேன், இன்றும் நீர் ஜீவிக்கிறேன் என்று அப்பா ப்ரூவ் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காக சோதரம். தேவாதி தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எல்லாருக்கும் சுகம் பார்த்து கொண்டிருக்கிற, அது முட்டு வழியாக பார்த்து கொண்டிருக்கலாம், இடுப்பு வழியாக பார்த்து கொண்டிருக்கலாம், ஸ்பைனல் கார்டு வழியா பார்த்து கொண்டிருக்கலாம், ஸ்பைனல் கார்டுல வலி என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம், எலும்புகள் உடைந்து விட்டது என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம், சரீரத்துல டியூமர் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் இப்பொழுதே தெய்வீக சுகத்தை கட்டளையிடுகிறீரப்பா. குஷ்டரோகிகளை சொசமாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குனதற்காக நன்றி தகப்பனே. அதே போல திருமணம் ஆகவில்லையே என் பிள்ளைகளுக்கு என்று பார்த்து கொண்டிருக்காங்கப்பா. சீக்கிரத்துல நல்ல செய்திகள், திருமண ஏற்பாடுகளை நீங்க ஒழுங்கு செய்கிறதுக்காக நன்றி. கடன் பிரச்சனை என்று சொல்லி அழுது கொண்டு வேதனையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இனி நான் கடன் வாங்க மாட்டேன், அப்பாவோட வார்த்தையில நான் விசுவாசிக்கிறேன். நீ அநேக சால் கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பா என்ற அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன்ப்பா, இப்போதைக்கு எனக்கு கடன் பிரச்சனையில இருந்து விடுதலையை வாங்கி கொடுங்கப்பான்னு வேதனையோடு அழுகையோடு கூட பார்த்து கொண்டு இருக்காங்க. இப்பொழுது அப்பாவோட வல்லமை இறங்குகிறது. எல்லா கடன்கள் தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அப்பா மாற்றுகிறார். உங்களுடைய எல்லா தரித்திரத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் அல்ல. இப்பொழுதே வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன், சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் என்னென்ன காரியங்கள் இல்லை என்று உடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாவற்றையும் நிறைவாய் தருகிறேன். பிசினஸை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளையும் அவள் குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கண்மணியை போல நடத்த போகிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் எல்லாம்.